ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் 2 விதமான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவு வீட்லேயே நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் சலிச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக அழுத்தி நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணிக்க போகிறேன். வெல்லத்தில் தூசிக்கல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணிக்க போகிறேன். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுட்டு கடாயில் பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையை வறுத்துட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கைப்பிடி அளவு உள்ள வேர்க்கடலையும் சேர்த்துட்டு அளந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 கப் பச்சரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம மாவை நல்லா கலந்து கொடுக்கும்போது உருண்டை கட்டாமல் நல்லா நைஸாக கலந்து கொடுக்க முடியும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு நான் குக் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது மாவு நல்லா ஒட்டாமலும் நல்லா குக் ஆகிட்டு வரும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உருண்டை கட்டாமல் மாவை நல்லா குக் பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையில் எடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இலக்கமாக இருந்தால் நமக்கு அந்த ஷேப்பில் பிடிக்க முடியாது. ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். குக் பண்ண மாவை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நான் சூடு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தொடும்போதே பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டல பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா கையில் மாவு ஒட்டாது. ஒருவேளை கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கையில் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து நீங்கள் இது போல் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக ரொம்பவே ஈஸியாக பிடி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும். மாவை நல்லா நைஸாக உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது விரிசல் இல்லாமல் நல்லா நைஸாக பிடிச்செடுக்க முடியும் கொழுக்கட்டையை. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கிட்டு இந்த தட்டில் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் அப்படியே மாவு பிடிச்சி வச்சுருக்கிற மாவை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இட்லி தட்டு மேலே போட்டு இதுக்கு மேலே நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற மாவு வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டேன். மீதி இருக்கிற துணியை இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவியில் வர தண்ணி கொழுக்கட்டை மேலே படாது. அப்போ நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிடிச்சி வச்சுருக்கிற மாவை வச்சு குக் பண்ணணும். மேலே மூடி போட்டு மூடி வச்சுட்டு குறைஞ்சது 12லேருந்து 15 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக நம்ம பூர்ண கொழுக்கட்டை அப்படின்னா நீங்கள் 10லேருந்து 12 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பிடி கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சாப்பிட பூ மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 15 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. கையில் தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் கொழுக்கட்டையை தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். 15 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். செக் பண்ண கூட தேவையில்லை, கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் பூ மாதிரி பார்த்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கார பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது கொழுக்கட்டைக்குன்னு நம்ம அரிசி மாவை அரைச்சி வச்சுருப்போம். அந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஈரமாவில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்வோம். மாவை இது போல் ஈரமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு செய்வாங்க. இப்போ அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். கலர் மாறக்கூடாது. அதனால் தீ ஃபுல்லாக வைக்காமல் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். முதல்ல நான் மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு தெரியும். நான் ஈர மாவு சேர்த்தப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். வறுத்ததுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம மாவு சேர்க்கும் போது எப்படி இருந்ததுன்னு. இது போல் நல்லா மாவை ட்ரையாக வறுத்ததுக்கப்புறமா இந்த மாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு இதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வரமிளகாவே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட் எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் 1.5 கப் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். மாவை ஒரு முறை வறுத்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போது இந்த அரிசி மாவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டுற பதத்துக்கு ஒன்றா ஒட்டி வந்து வெந்து வரணும். இது போல் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சு எடுத்துக்கிறேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு முறை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் பிடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மொத்தமாக நம்ம பிடிக்கும்பொழுது 15 நிமிஷம் டைம் எடுக்கும். கொஞ்சம் மெல்லிசாக நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே கரெக்டாக வெந்து வந்துடும். எடுத்திருந்த எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி தட்டில் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் கொழுக்கட்டை. இப்போது குக் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி போட்டுட்டு அந்த துணியில் பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் வச்சு இந்த துணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை நல்லா 15 நிமிஷத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் வந்து பார்த்திங்கன்னா காரப்பிடி கொழுக்கட்டையும் செஞ்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 ரெசிபியுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரிசி மாவு வறுத்துட்டும் செய்யலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்ச மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.